Hello everyone, welcome to the Readers. Previous episode la nama present continuous tense oda usage பத்தி பார்த்திருந்தோம். இன்னி எபிசோட்ல நாம learn பண்ண போறது past continuous tense கான usage. So without much ado, let's get into today's episode. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. And உங்கள பல பேர் இன்னும் subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. Kindly subscribe to our channel. அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனே. Thanks a lot for watching. Keep supporting us. இப்போ நம்ம past continuous tense ஓட யூசேஜ் பத்தி பார்க்கலாம். past continuous tense நம்ம 3 டைப்ஸா யூஸ் பண்ண முடியும். First one, பாஸ்ட்ல குறிப்பிட்ட நேரத்துல என்ன நடந்துட்டு இருந்தது அப்படிங்கறத சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட் யூசேஜ், ரெண்டு parallel activities பத்தி சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரே சமயத்துல ரெண்டு விஷயம் நடந்துட்டு இருந்ததுன்னா அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் புக் படிச்சுட்டு இருந்தப்ப என்னுடைய சிஸ்டர் டிவி பார்த்துட்டு இருந்தா. தேர்ட் யூசேஜ் பாத்தீங்கன்னா, பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும்போது நீங்க பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்ப நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து நான் ஷாப்பிங் மால் போயிருந்தேன். அங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னும் சில பேர் பில்லிங் கவுண்டர்ல நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் பாஸ்ட் கண்டினியூஸோட ஒரு யூசேஜ் தான். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட யூசேஜ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம பேசும்போது சில டைம் எக்ஸ்பிரஷன்ஸை ஆட் பண்ணி நம்மளுடைய சென்டென்ஸை இன்னும் பெட்டரா பேச முடியும். ஸோ என்னென்ன டைம் எக்ஸ்பிரஷன்ஸ்ங்கிறது பார்க்கலாம். While, when, as, all day, all morning, all evening, all night, all day yesterday, yesterday at 6 o'clock, this time yesterday, this time last week, this time last month. இப்போ நாம past continuous tense யூஸ் பண்ணி affirmative sentence எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு ரூல் தான் இருக்கு. First one, singular subject இல்லனா I, was, verb plus ing and then the object. Plural subject, where, verb plus ing and then the object. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் என்னோட எக்ஸாம்காக நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தேன். I was studying for my exam all night. மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க பார்க்ல வாக் பண்ணிட்டு இருந்தாங்க. They were walking in the park when it started raining. Parents வந்தப்ப குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. The children were playing when the parents arrived. நீ ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தப்ப நான் புக் படிச்சுட்டு இருந்தேன். While you were playing football, I was reading a book. நாங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கிறப்ப அவளை பார்த்தோம். When we were going to the office, we saw her. நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவ எனக்கு கால் பண்ணா. As I was waiting for the bus, she called me. அவங்க நேத்து நாள் ஃபுல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. They were playing all day yesterday. போன வருஷம் இந்த நேரம் நான் டெல்லிக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். This time last year, I was traveling to Delhi. நான் டிவி பார்த்துட்டு இருந்தப்ப என்னுடைய சிஸ்டர் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தா. While I was watching TV, my sister was doing her homework. நாங்க ஏர்போர்ட் ரீச் ஆனப்ப நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது, காத்தும் அடிச்சிட்டு இருந்தது. It was raining heavily and the wind was blowing when we arrived at the airport. So உங்களுக்கு past continuous tense யூஸ் பண்ணி affirmative sentence எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ நாம negative sentence எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு ரூல் தான் ஃபாலோ பண்ண போறோம். Singular subject or I, wasn't, verb plus ing and then the object. Plural subject, weren't, verb plus ing and then the object. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த கால் பண்ணப்ப நான் டிவி பார்த்துக்கிட்டு இல்லை. I wasn't watching TV when you called. மழை பெய்ய ஆரம்பிச்ச போது அவங்க பார்க்ல விளையாடிக்கிட்டு இல்லை. They weren't playing in the park when it started to rain. அவ நேத்து நைட்டு படிச்சுக்கிட்டு இல்லை, அதுக்கு பதிலா மூவி பார்த்துட்டு இருந்தா. She wasn't studying last night. Instead, she was watching a movie. அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை, அதுக்கு பதிலா அவன் வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தான். He wasn't helping me. Instead, he was playing a video game. So, past continuous tense யூஸ் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம yes or no question எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு ரூல் தான். First one, was, singular subject or I, verb plus ing and then the object. Second, where, plural subject, verb plus ing and then the object. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தானா? Was he disturbing you? Answer, yes he was. No he wasn't. பவர் போனப்ப நீ டிவி பார்த்துட்டு இருந்தியா? Were you watching TV when the power went out? Answer, yes I was. No I wasn't. நீ கால் பண்ணும்போது அவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா?
Were they having their dinner when you called them? Answer, yes they were, no they weren't. அவன் நைட்டு ஃபுல்லாக எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தானா? Was he studying for the exam all night? Answer, yes he was, no he wasn't. நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது மழை பெஞ்சிட்டு இருந்ததா? Was it raining when you left home? Answer, yes it was, no it wasn't. அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? Were they waiting for you? Answer, yes they were, no they weren't. ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா? Were they watching TV instead of doing homework? Answer, yes they were, no they weren't. அவங்க காலையில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? Were they fighting this morning? Answer, yes they were, no they weren't. நம்ம ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணிட்டு இருந்தோமா? Were we driving fast? Answer, yes we were, no we weren't. Past continuous tense யூஸ் பண்ணி உங்களுக்கு yes or no question எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம past continuous tense யூஸ் பண்ணி WH questions எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு 2 ரூல் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். First one, question word was, singular subject or I, verb plus ing and then the object. Second, question word where, plural subject, verb plus ing and then the object. இப்போ சில எக்ஸாம்பிள் அண்ட் அதோட பாசிபிள் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நேற்று நைட் 8 o'clock நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? What were you doing at 8 o'clock last night? Answer, I was studying for my exam. அவ யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தா? With whom was she talking over the phone? Answer, she was talking with her mother. நீங்கள் அவனை சந்திச்சப்ப அவன் எங்கே போயிட்டு இருந்தான்? Where was he going when you met him? Answer, he was going to the supermarket. நீங்கள் இன்னைக்கு காலையில் பல தடவை ஏன் எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தீங்க? Why were you calling me several times this morning? Answer, I was calling you to remind about the meeting. நீங்கள் ரூம்குள்ளே என்டர் ஆனும்போது யார் பாடிக்கிட்டு இருந்தா? Who was singing when you entered the room? Answer, my sister was singing when I entered the room. இந்த ட்ரெயினுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தீங்க? How long were you waiting for the train? Answer, I was waiting for an hour. நான் நேற்று உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? What were you doing when I called you yesterday? Answer, I was reading a book. So, that's it. நாம இன்னைக்கு past continuous tense யூஸ் பண்ணி affirmative sentence, negative sentence, yes or no question and WH question எப்படி ஃப்ரேம் பண்ணுங்கிறது பார்த்துருக்கோம். நீங்களும் நிறைய சென்டென்ஸ் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் அதை பேசவும் ஆரம்பிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேச ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷை ஈஸியாக அண்ட் குவிக்காக லேர்ன் பண்ண முடியும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.